நாட்டை காட்டியெழுப்ப இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் அன்றகுமார் தெரிவிப்பு. கட்சி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் நீக்கப்படும் பொன்சேகா. ரிசாத் பதியுதீன் பயணித்த வாகனம் விபத்து. இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே சந்திப்பு. அதிபர் தேர்தல் நடைபெறுமா வழக்கு விசாரணை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நைஜீரியாவில் பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்து 12 பேர் மரணம். டொனால்ட் ட்ரம்பின் கட்சிக்கு பெரும் நன்கொடை அளித்துள்ள எலான் மஸ்க். இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கரையோர வர்த்தகர்களுடன் காரைதீவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், எங்களது நாடானது பொருளாதாரத்தில் ஒதுக்கப்பட்ட வீழ்ச்சியடைந்த நாடாக இருக்கின்றது. வாங்கிய கடனை செலுத்த முடியாத ஒரு நாடாக நாங்கள் இருக்கின்றோம். தொழில் வல்லுநர்களுக்கு இலங்கையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் ஏன் இனவாதத்தை கொண்டு வருகின்றார்கள்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர்களுக்கு பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத விடத்து, பிள்ளைகளுக்கு தொழில் ஒன்றை வழங்க முடியாத விடத்து, கடற்றொழிலாளர் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் அவர்கள் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி சார்ந்து அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் சரத் பொன்சேகாவை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் சரத் பொன்சேகாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் கட்சியின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நன்கு ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகிய கட்சிகளிலிருந்தும் வேட்புமனு வழங்கப் போவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கருவலகஸ்வேவ பிரதேசத்தில் நேற்று காலை அவருடைய கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியில் குறுக்கிட்ட துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரை காப்பாற்றும் நோக்கில் காரை திசை மாற்றிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது கார் வீதியை விட்டு விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருகலஸ்வேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று மாலை கொழும்பில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், புளொட்டின் சார்பாக பவான், ஜனநாயக போராளிகள் கட்சிகள் சார்பில் வேந்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். அதிபர் தேர்தலை நடாத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலிக்க 3 அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த மனு எதிர்வரும் திங்கட்கிழமை பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, அர்ஜுனா உபேசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 3 அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. சட்டத்தரணி அருண் லக்ஸரி உணவதுனவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் முறையான வகையில் நிறைவேற்றப்படாததால் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு அனுப்பி அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வரை அடுத்த அதிபர் தேர்தல் நடாத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்து 12 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா. இந்த நாட்டின் பிலடியோ மாகாணம் பஜாபிஜி கிராமத்தில் பள்ளிக்கூடம் உள்ளது. 2 அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த பள்ளிக்கூடம் ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடத்தில் 120க்கும் அதிக மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கூடத்தில் நேற்று வழக்கம் போல மாணவ மாணவிகள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தனர். இதன்போது திடீரென பள்ளிக்கூட கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் இடிபாடுக்குள் சிக்கிக்கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். ஆனாலும் இந்த விபத்தில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என மொத்தம் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கட்டட இடிபாடுகளுக்குள் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது.
அமெரிக்க கோடீஸ்வரர் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் கட்சிக்கு அதிகளவில் நன்கொடை அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் வரும் ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். ட்ரம்ப் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் அமெரிக்க PSC என்ற நிறுவனத்துக்கு மஸ்க் பெரும் நன்கொடை அளித்துள்ளதாக தெரிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ஜோ பைடனை மஸ்க் சமீபத்தில் விமர்சித்தது தெரிந்ததே. ட்ரம்பிற்கு பணிபுரியும் அமெரிக்க ஃபேக் நிறுவனத்திற்கு மஸ்க் எவ்வளவு கொடுத்துள்ளார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த அமைப்பு இந்த மாதத்திலேயே நன்கொடையாளர்களின் பட்டியலை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் பரிந்துரைக்கப்படுவார் என தெரிகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் மஸ்க் மற்றும் பிற பணக்கார நன்கொடையாளர்களை ட்ரம்ப் சந்தித்துள்ளார். ஆனால் இதுவரை மஸ்க் யாரை ஆதரிக்கின்றார் என்று பகிரங்கமாக கூறவில்லை என தெரிவித்துள்ளார்கள்.